எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அதை நம்ம பயிற்சி செய்கிறது தான். தயவு செய்து ஒரு குறைந்தபட்சம் 10-15 நிமிடங்கள் உங்களுக்கான ஓரிரு ஆசனங்கள், உங்களுக்கான மூச்சு பயிற்சிகள், இதை மட்டும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம செஞ்சோம்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அதை பின்பற்றுவாங்க. நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் குழந்தை, உங்கள் சகோதரர், உங்கள் சகோதரி, உங்கள் மனைவி, உங்கள் கணவர் யாரோ ஒருத்தர் அதில் 2 விஷயங்கள் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு ஆகச்சிறந்த கலை இது. இந்த ஆகச்சிறந்த ஒரு கலை அறிவியல் பூர்வமாக வளைத்து வளைத்து அதில் வந்து பல்வேறு ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நடந்து கொண்டிருக்கிற ஆய்வுகள்லாம் அவங்க கொடுக்கக்கூடிய, நீங்கள் பெங்களூர் யோகா யூனிவர்சிட்டியில் உள்ளுக்குள்ளேயே ஒரு DST ICMR சென்டர் இருக்குது. நானும் வெற்றியும் வந்து பல தடவை அதுக்குள்ளே போயிருக்கோம். எத்தனை ஆய்வுகள் நடத்துகிறாங்க. உள்ளே வந்து ஒரு மூச்சு பயிற்சியில் MRI பண்ணி அந்த MRIயில் உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது, ஃபங்க்ஷனல் MRIம்பாங்க, அதில் எப்படி நடக்குது, அதெல்லாம் ஆய்வு செய்து சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய உடற்பயிற்சி, நம்ம உணவு, நம்ம எடுக்கக்கூடிய மருத்துவம், இதோடு சேர்ந்து இந்த பயிற்சியும் நமக்கு வந்து உறுதியாக ஒரு உடல் நலத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும். அது ஒரு ரொம்ப குட்டி குட்டி மெனக்கடல் மூலமாக நமக்கு அப்படி ஒரு பயன் கிடைக்குது அப்படின்னா அதையே நம்ம பின்பற்றக்கூடாது. இப்போ சர்வதேச யோகா தினம்னு சொல்லி இன்றைக்கி உலகம் முழுக்க கிட்டத்தட்ட அரசாங்கத்தினுடைய கணக்கு 1,00,000 இடங்களில் பொது யோகா வந்து இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறு செய்தி பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா இடத்துலையும். ஒரு நல்ல இந்த விஷயத்தை நம்ம செய்து நம்ம உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சித்த மருத்துவத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு மிக தலைமை சித்தர்னு நாங்கள் சொல்கிறது வந்து திருமூலர். அவங்க திருமூலரனுடைய 3ஆம் தந்திரம் 9ஆம் தந்திரம் 2 இதுலேயும் வந்து யோகாவை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. ஒரு விஷயம், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. ஏற்றி இறக்கி மூச்சை இழுத்து வெளியே விடக்கூடிய அந்த ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்குங்கிற ஒரு வார்த்தையை ஒரு 4ஆம் நூற்றாண்டில் ஒரு அறிஞன் எழுதுகிறார் என்றால், 4ஆம் நூற்றாண்டு தமிழறிஞர்கள் அத்தனை பேரும் ஒத்துக்கொண்ட வருடம் வந்து ஒரு 4ஆம் நூற்றாண்டோ 5ஆம் நூற்றாண்டோ இருக்கலாம் அப்படின்னு. அந்த 5ஆம் நூற்றாண்டில் ஒருத்தர் மூச்சை இழுத்து வெளியே விட்டு மூச்சை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு அதை சரியா ரேசகம் பூரகம் கும்பகம்னு ஒரு கணக்கு வைத்து அதை சரியாக பண்ணுறப்ப அவர்களுக்கு கூற்றை உதைக்கும், யமனை உதைக்கும். இது எல்லாமே அந்த யமனை உதைப்பது, கூற்றை உதைப்பது, இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து ஓமித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கலாம். அடிநாதத்தில் சொல்கிறது என்ன? மூச்சை மிகச்சரியாக பயிற்சி செய்யக்கூடிய ஒருத்தர் ஆயுட்காலத்தை நீட்டலாம், அவ்வளோதான். அதைத்தான் வந்து வெற்றி வந்து ரொம்ப அழகாக ஒரு நாய் வந்து 150 தடவை மூச்சு விடுறதுக்கும் ஒரு நம்ம ஆமை வந்து 3-4 தடவை மூச்சு விடுறதுக்குள்ள வேறுபாட்டு சொன்னார். என்ன பிரச்சனைனா, நமக்குள்ள ஒரு நாய் வந்து பல நேரத்தில் மாதிரி ஒரு 50 தடவை மூச்சு விட வைக்குது. எப்போ ஒரு தடவை, இப்போ நம்ம ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறோம், ரோடை கிராஸ் பண்ணும்போது ராத்திரி 1 மணிக்கு கிராஸ் பண்ணுறோன்னு வைங்க. அப்போ ஒரு நாய் ஒன்று பார்த்ததுன்னா நமக்கு கொஞ்சம் உள்ள அட்ரினல் சுரக்கும், கவ்விருமோ அப்படின்னு ஒரு பயம் வரும். இப்போ வேறு திருநாய் எக்கச்சக்கமாக இருக்குது, எல்லா இடத்துலையும் பயம் இருக்கும். அந்த திருநாய் வந்து கவ்விருமோன்னு நினைப்போம். அப்போ நம்ம வந்து அப்படியே பயந்து அப்படியே கையை காலெல்லாம் ஒடுக்கி எங்கேயும் அதை பார்க்காத மாதிரி நடிச்சுக்கிட்டே கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் உள்ளே வந்து அட்ரினல் சுரந்து ஹார்ட் பீட் ஏறி மூச்சு சுவாசம்லாம் இருந்து தான் போகும். ஆனால் நம்ம கடந்து போனப்புறம் இவன்லாம் ஒரு ஒருத்தர் அப்படின்னு அது நாய் வந்து பேசாமல் திரும்பி போனப்புறம் நம்ம கிராஸ் பண்ணி போனவுடனே அடுத்த 3 நிமிஷத்தில் நம்ம அமைதியாயிருவோம், நார்மலாகிடுவோம், நம்ம வேலையை பார்த்து அடுத்த சண்டை போடுறதுக்கு கிளம்பி போயிட்டே இருப்போம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இந்த மாதிரி திருவோரத்தில் உருன்னு இருக்கக்கூடிய நாய் வந்து நடுராத்திரியில் 1 மணிக்கு என்றைக்கோ வருஷத்துக்கு ஒரு தடவை இருந்த விஷயம் போய் தினம் உள்ளே உருமிக்கிட்டே இருக்குது. தினம் நம்ம இந்த நாயை சந்தித்து கொண்டே இருக்கிறோம், ஏதோ ஒரு வடிவத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல நோய்களுக்கும் மிக மிக ஆழமான காரணம். வயது வித்தியாசம் இல்லை.